ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இது வந்து வெள்ளிக்கிழமை நேற்று எடுத்த வீடியோ தான். காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்காக கோலம் போட்டுட்டு நான் ரெடி பண்ணிட்டு தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 4 மணியை போல் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் நம்ம வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டுக்கலாம். இது வந்து போர்ட்டிகோலில் வந்துட்டு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா வாசலில் வந்து முன்னாடி சொல்லியிருந்தது மாதிரி காற்று ஓவராக இருக்கிறதுனால அங்கே வாசலில் வந்து விளக்கு ஏற்ற முடியல. அதனால் இங்கே வந்துட்டு விளக்கு ஏற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து போர்ட்டிகோல்லையே வந்துட்டு எப்பயும் போல் நான் விளக்கு ஏற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக சின்னதாக கோலம் போட்டுட்டு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப பெருசாக போட்டோன்னா நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட 4:30க்கு மேலே டைம் ஆயிடுது. அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போடலான்னு சொல்லிவிட்டு கைக்கு வந்தது மாதிரி மைண்டில் தோன்றதை வரைஞ்சிக்குவேன். அன்றைக்கி வந்து அந்த பொடி மாவு வந்து அரிசி மாவு கொஞ்சம் நிறையா கலந்துட்டேன் போல். அதனால் வந்து கரெக்டாகவே கோடு விழுகவே இல்லை. மாவு நிறையா இருக்கிறதுனால நம்ம நினச்ச மாதிரி அது வந்து அந்த இது வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் பகலில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் கோலம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது போடுறதுக்கு. அது காலையில் அவசரமாக டக்குன்னு மாவு வெள்ளி கலந்ததுனால சரியாக கலக்கவும் இல்லை, மாவும் வந்து அதிகமாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கோலம் கொஞ்சம் ஓரளவு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, சிலும்பி ஒரு மாதிரியாக. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன், காலிஃப்ளவர் முருங்கைக்காய் கிரேவி. அதில் வந்துட்டு பெண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பேசியிருந்தேன். அது கொஞ்சம் பேர் தான் லைக் பண்ணியிருந்தீங்க. அதனால் சரி திருப்பி மறுபடியும் நம்ம ரொம்ப அதை போட்டு இழுத்துட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சுருக்கமாக சொல்லிக்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம முடிஞ்சளவு போராடி தான் எல்லாமே லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும். அதுக்காக வந்து மனசை விட்டுட்டு எந்த தவறான முடிவுக்கும் வந்து போகக்கூடாது. அதை பற்றி தான் அதுலேயுமே வந்து சொல்லியிருந்தேன். நம்மளை படித்தவங்களுக்கு தெரியும் எப்போ நம்மளை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த முடிவை வந்து நம்ம கையில் எடுக்காமல் எப்பயும் போல் கடவுள்கிட்டையே விட்டுடலாம். நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சளவு நம்மளுக்கு திருப்தியான விஷயங்களை செஞ்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக வாழ்ந்துட்டு போகலாம். நம்மளால் வந்து அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம லைஃபுக்கு தேவையானதை நம்ம வந்து பார்த்து போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்னைக்காக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். அது மாதிரி தான் நான் என்னோடய நம்பிக்கை. இதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலாம், அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்போம்னு சொல்லிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு விளக்கேற்றிட்டு எப்பயும் போல் வந்து ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நிலைவாசலுக்கும் வந்து சூடம் தீபாராதனை காமிச்சிக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அன்றைக்கி வெளியில் வந்துட்டு டக்குன்னு சின்னதாக கோலம் போட்டலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி எப்போயுமே வந்து என் வீட்டுக்காரர் வந்து சீக்கிரமாக எழுந்திரிப்பாங்க 4 மணிக்குமே. அதனால் பயமே இல்லாமல் வெளியில் வந்துட்டு வாசலில் கோலம் போடுவேன். அன்றைக்கி வந்து அவங்க டயர்டாக இருக்கோமா என்னன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்ததுனால ஃபஸ்ட்டு போர்ட்டிகோலில் வந்து போட்டுடலாம், அதுக்கப்புறம் வந்து இங்கே போடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விடிஞ்சிரும்ல, அதுக்குள்ளேயும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிரும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போட்டேன். இங்கே வந்துட்டு தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வாசல்லாம் பெருக்கி தள்ளிட்டு போயிருந்தேன். கோலம் மட்டும் போடுறப்ப கொஞ்சம் லேட் ஆகட்டும், அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு இப்படி சூடம் காமிச்சிக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம முன்னாடி சொல்லி தான் வைப்பேன் டெய்லியுமே, காலையில் எழுந்திரிச்சி கோலம் போடுறப்ப பைக்கை தள்ளி வைங்கன்னு சொல்லிவிட்டு. அது அந்த பைக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இதுக்காக இவங்களை வேறு தள்ளி எழுப்பிகிட்டு இருக்கக்கூடாது, தள்ளி வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். நான் இப்போ வந்து மெயினாக பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஐடியா பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டார்கெட் என்னென்னா, இனிமேல் பசங்க வந்து படிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல லைஃப் அமையணும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியும் கிடைக்கணும், ஏதாவது ஒரு வேலை அந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்களும் லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதே மாதிரி நம்மளும் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அதிகாலையில் எழுந்திரிக்கிறது நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்காக தான் சரி முடிஞ்சளவு நம்மளும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. முடிஞ்சளவு எனக்கு இப்பப்போ வந்து சாமி கும்பிட்றப்பயுமே டிஃப்ரெண்ட் தெரியுது, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்குமே. அதனால் நம்ம நம்பிக்கையோடு எல்லாமே வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து செய்யுங்க, மனசார வேண்டிக்கோங்க, நினச்சது நடக்கணும்னு சொல்லிவிட்டு இயற்கைகிட்டையும் கடவுள்கிட்டையும் நம்ம வந்து வேண்டிக்கலாம். அப்போ அன்றைக்கி காலையிலே வந்துட்டு நிலைவாசலுமே தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் வந்து போட்டுட்டு எப்பயும் போல் குட்டியாக கோலம் போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் சூடம் வந்து பொருத்திட்டு எப்பயும் போல் நம்ம தீபாராதனை காமிச்சிக்கலாம். நிலைவாசலுக்கும் காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம இயற்கைக்கு மேலே வானத்தை நோக்கிட்டு எப்பயும் போல் காமிச்சிட்டு சாமிகிட்ட வேண்டிக்குவேன். இப்போ நம்ம செடிங்கள்லாம் டேபிள் மேலே வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழேயுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கூட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் அந்த க்ரோ பேக்லாம் வச்சுருந்த இடத்துல வந்து இன்னுமே அந்த தடம் வந்து போகவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு டைல்ஸில். அது கொஞ்சம் கொஞ்சம் கழுவு போயிடும்னு நினச்சிட்ருக்கேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு. நான் போடுற வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோம்லி லைஃப் ஸ்டைல் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஐடியிலேருந்து. இந்த மாதிரி டைமில் எழுந்திரிச்சு கோலம் போடுறப்ப சேஃப்டியாக போடுங்க சொல்லி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் மேலே அக்கறை எடுத்து சொன்னதுனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.